வணக்கம். ஒட்டுமொத்த நாளில் உங்கள் ஊர் முதல் உலக நாடுகள் வரை நிகழ்ந்த செய்திகளின் ஒரு மணி நேர தொகுப்பு காவேரி பிரைம். வழங்குவதற்காக ராஜா. அரசியல், அறிவியல், வணிகம், விளையாட்டு போன்ற பல்வேறு துறைகளின் சுவாரஸ்யங்களை பார்ப்பதற்கு முன்னதாக காவேரி பிரைமின் தலைப்புச் செய்திகள். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு. தமிழகம் முழுவதும் ஹோட்டல்கள், மருந்து கடைகள் அடைப்பு. இறைச்சிக்காக மாடுகளை விற்க விதிக்கப்பட்ட தடைக்கு 4 வாரம் தடை. மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி உள்ளிட்ட 12 பேருக்கு ஜாமீன். வழக்கில் இருந்து விடுவிக்க கோரிய மனுவையும் தள்ளுபடி செய்தது சிபிஐ சிறப்பு நீதிமன்றம். ரஜினியின் காலாபட கதை தலைப்புக்கு உரிமை கோரி போலீசில் புகார். தொடக்கத்திலேயே எழுந்த சிக்கலால் படக்குழு அதிர்ச்சி. பயங்கரவாதத்தை எதிர்க்க உலக தலைவர்களின் ஒத்துழைப்பு அவசியம். ஜெர்மனி பயணத்தில் பிரதமர் மோடி பேச்சு. ஓரிரு நாளில் தென்மேற்கு பருவமழை தொடங்க வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ்நாடு முழுவதும் உணவகங்கள் இன்று அடைக்கப்பட்டன. மேலும் ஆன்லைன் மருந்துகள் விற்பனை அனுமதியை கண்டித்து மருந்து கடைகளும் மூடப்பட்டன. உணவகங்களுக்கான ஜிஎஸ்டி வரியை வரும் ஜூலை முதல் உயர்த்தி மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இதன்படி 50 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக வருமானமுள்ள உணவகங்களுக்கு 0.5% இருந்து 5%, 50 லட்சம் ரூபாய்க்கு மேல் வருமானமுள்ள உணவகங்களுக்கு 2% விதிக்கப்பட்ட வரியை 12%, குளிர்சாதன வசதி கொண்ட உணவகங்களுக்கு 8% இருந்து 18% உயர்த்தப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தென் மாநில ஹோட்டல்கள் உரிமையாளர்கள் சங்கம் இந்த உத்தரவை மத்திய அரசு திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி ஆகிய தென் மாநிலங்களில் இன்று ஒரு நாள் உணவகங்கள் அடைக்கப்படும் என்று அறிவித்தது. அதன்படி தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து உணவகங்களும் அடைக்கப்பட்டன. முழு அடைப்பு போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் சென்னை வடக்கு மாவட்டம் வணிகர்கள் சங்கம் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வணிகர்கள் பங்கேற்று ஜிஎஸ்டிக்கு எதிரான கண்டன முழக்கங்களை எழுப்பினர். தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை சாலையோர சிற்றுண்டிகள் முதல் நட்சத்திர ஹோட்டல்கள் வரை அனைத்து உணவகங்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. ஜிஎஸ்டி வரி விதிப்புக்கு எதிராக விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று தூத்துக்குடியிலும் மருந்து கடைகள், உணவகங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தால் அங்கு மக்களின் சேவைகள் மற்றும் இயல்பு வாழ்க்கை சிரமத்திற்கு உள்ளாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரியில் ஹோட்டல் மற்றும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கடையடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டு இருந்தது. அதன்படி புதுச்சேரி ஹோட்டல் மற்றும் பேக்கரி உரிமையாளர் சங்கம் கீழ் செயல்படும் ஹோட்டல்கள் அடைக்கப்பட்டுள்ளன. இந்த வரியினை மறுபரிசீலனை செய்து மீண்டும் குறைக்கும்படி நாங்கள் மத்திய அரசிடமும் மாநில அரசிடமும் கோரிக்கை மனு வைத்திருக்கிறோம். இந்த கோரிக்கை மனு வலியுறுத்தும் பொழுது இன்று காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை உணவகங்கள் இயங்காது என்று நாங்கள் முன்கூட்டியே அறிவித்திருந்தோம். அதன்படி இன்று காலை 6 மணி முதல் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்பட அனைத்து மாநிலங்களிலும் உணவகங்கள் மூடப்பட்டிருக்கின்றன.
குமரி மாவட்டத்தில் சுமார் 400க்கும் மேற்பட்ட மருந்து கடைகள் அடைக்கப்பட்டன. மத்திய அரசின் புதிய வரி விதிப்பு மற்றும் ஆன்லைன் வர்த்தகம் உள்ளிட்டவைகளை திரும்பப் பெறும் வகையில் போராட்டங்கள் தொடரும் என வணிகர்கள் தெரிவித்தனர். பொதுமக்கள் நலனுக்கு எதிராக மருந்து விற்பனையில் ஆன்லைன் வர்த்தகத்தை அனுமதிக்கும் மத்திய அரசை கண்டித்து நாகை மாவட்டத்தில் மருந்து வணிகர்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை முன்னிட்டு நாகை, மயிலாடுதுறை, சீர்காழி, வேதாரண்யம், தரங்கம்பாடி உட்பட மாவட்டம் முழுவதும் இருந்து நூற்றுக்கணக்கான மருந்து கடைகள் மூடப்பட்டன. இந்த போராட்டத்தால் உடல் நலம் பாதிக்கப்பட்ட மக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டனர். தங்களது கோரிக்கையை மத்திய அரசு பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்த கட்டமாக 3 நாள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என மருந்து வணிகர்கள் அறிவித்துள்ளனர். இந்த கடையடைப்பில் புதுச்சேரி மாவட்ட மருந்தகங்கள் பங்கேற்கவில்லை. மருந்தகங்களை மூடினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆட்சியர் சத்யேந்திர சிங் உத்தரவிட்டதை அடுத்து மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. வழக்கம்போல் கடைகளை திறந்து மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டது. மேலும் மத்திய அரசுக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் மருந்து கடை உரிமையாளர்கள் கருப்பு பேட்ஜ் அணிந்துள்ளனர். இந்தியா முழுவதும் ஒரே மாதிரியான வரி விதிக்க சரக்கு மற்றும் சேவை வரி எனும் GST சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது. இந்த சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. GST வரி 5, 12, 18, 28% என 4ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய வரி விதிப்புக்கு வணிகர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய அரசின் மாட்டிறைச்சி தடை உத்தரவுக்கு 4 வார இடைக்கால தடை விதித்து மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த வழக்கில் மத்திய மாநில அரசுகள் பதிலளிக்கவும் நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. மத்திய அரசு மாட்டிறைச்சிக்கு தடை விதித்து உத்தரவிட்டது. இதற்கு தமிழ்நாடு, கேரளா, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கடும் எதிர்ப்பு நிலவுகிறது. மாட்டு இறைச்சி மீதான தடையை நீக்க வேண்டும் என போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் மத்திய அரசின் மீதான உத்தரவை எதிர்த்து மதுரையைச் சேர்ந்த செல்வகோமதி மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்தார். உணவு என்பது தனி மனித விருப்பமாகும். இதில் அரசு தலையிட உரிமை இல்லை என்றும், எனவே மாட்டிறைச்சி மீதான மத்திய அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிட்டிருந்தார். நீதிபதிகள் முரளிதரன், கார்த்திகேயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் மாட்டிறைச்சி தடை உத்தரவுக்கு 4 வார இடைக்கால தடை விதித்தனர். மேலும் மத்திய மாநில அரசுகள் 4 வாரத்தில் இந்த விவகாரம் தொடர்பாக பதில் அளிக்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மாட்டு இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை விவகாரத்தில் தமிழக அரசு மௌனம் கலைத்து எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டும் என அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூட்டறிக்கை வெளியிட்டுள்ளனர். பசுவதை தடை சட்டத்தை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். சந்தைகளில் இறைச்சிக்காக பசு, காளை, எருமை, கன்றுக்குட்டி, ஒட்டகம் ஆகியவற்றை விற்பதற்கு தடை விதித்து மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளனர். இது அனைத்து பகுதி மக்களையும் கடுமையாக பாதிக்கக்கூடிய நடவடிக்கை என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நாடாளுமன்றம், அமைச்சரவை போன்ற பல தீர்மானிக்கும் அமைப்புகளும் புறக்கணிக்கப்பட்டு ஜனநாயக மரபுகளும் மீறப்பட்டிருப்பதாக அனைத்துக் கட்சி தலைவர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். விவசாயிகளின் தற்கொலை நீள்கதையாக வேண்டும், கிராமப்புற பொருளாதாரம் நொறுங்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறதா என்று கேள்வி எழுப்பியுள்ள அவர்கள், என்ன உண்ண வேண்டும், உண்ணக்கூடாது என்று சொல்வதற்கு அரசுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கர்நாடகா, கேரளா, மேற்கு வங்காளம், திரிபுரா, புதுச்சேரி ஆகிய மாநில அரசுகள் அடிப்பணிய மாட்டோம் என்ற நிலை எடுத்திருப்பதை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ள அனைத்துக் கட்சி தலைவர்கள் தமிழக அரசு மௌனத்தை கலைத்து எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர். சந்தைகளில் இறைச்சிக்காக பசு, காளை, எருமை, இறைச்சிக்காக மாடுகளை விற்க தடை எனும் மத்திய அரசின் உத்தரவு உள்நோக்கம் கொண்டதாகவும் விவசாயிகளை பாதிக்கும் என்றும் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், மாட்டிறைச்சி தடை, காவிரி மேலாண்மை வாரியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தஞ்சாவூரில் நாளை மறுநாள் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் கூறினார்.
இறைச்சிக்காக கால்நடைகள் இனி விற்பனை செய்யக்கூடாது என்கிற ஒரு உள்நோக்கத்தோடு இன்றைக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிற அந்த தடை சட்டம் என்பது விவசாயிகளை மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாக்கும். ஆகவே இந்த நடவடிக்கை மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிரான நடவடிக்கையை அரசியல் உள்நோக்கத்தோடு துவங்குவது என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. இது ஏற்க இயலாது. மிருகவதையை தடுக்க மத்திய அரசு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதே வேளையில் மத்திய அரசின் உத்தரவுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. மாட்டிறைச்சிக்கு தடை விதிக்கப்பட்டதை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே சென்னை வெள்ளிவாக்கத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மாட்டுக்கறி உண்ணும் போராட்டம் நடைபெற்றது. அப்போது இறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்வதற்கு தடை விதித்த மத்திய அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. மத்திய அரசு தற்போது விதித்துள்ள உத்தரவு இந்திய இறையாண்மைக்கு எதிரானது என்றும் ஜனநாயகத்தை கேள்விக்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். இது மாட்டின் மீதான அக்கறை இல்ல, இந்த நாட்டின் மீதான அக்கறையும் இல்ல. மாட்டுக்கறி உண்பவருக்கும் மாட்டுக்கறி உண்ணாதவருக்கும் இடையே பிளவை ஏற்படுத்துகின்ற பன்முகத்தன்மை கொண்ட பாரத தேசத்தில ஒரு பயங்கரவாத செயல் தான் இந்த மோடி அரசனுடைய இந்த மாட்டுக்கறி இறைச்சிக்கான இந்த தடை என்பது. இதை நாம் தமிழர் கட்சி மிக கடுமையா எதிர்க்கிறது. இது மக்களுடைய சுதந்திரத்திற்கு விடப்பட்டிருக்க சவால். சிறுபான்மை மக்களும் மற்றும் மாட்டு இறைச்சி உண்பவர்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட ஒரு தாக்குதலாகவே நாம் தமிழர் கட்சி இதை பார்க்கிறது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே மிருகவதை தடை சட்டம் அமல்படுத்தப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் மாட்டிறைச்சி சாப்பிட எந்த ஒரு தடையும் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பவானியில் கட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசு கொண்டு வந்துள்ளது மிருகவதை தடை சட்டம் தானே தவிர மாட்டிறைச்சிக்கு உண்பதற்கான தடை சட்டம் இல்லை என்று தெரிவித்தார். மிருக வதை தடை சட்டம் தானே தவிர மாட்டு இறைச்சி தடை சட்டம் கிடையாது. இன்னொன்று, யாரின் உணவு பழக்கங்களுக்கும் யாரும் தடை போடவில்லை. அண்ணன் திருநாவுக்கரசர் சொல்ற, நாங்க என்ன சாப்பிடணும் பாஜக தலைவர் முடிவு செய்ய முடியாது, பிரதமர் முடிவு செய்ய முடியாது. தனி மனித உரிமை காங்கிரஸ் ஆட்சி காலத்தை விட அதிகமாக பாதுகாக்கப்படுகிறது. தனி மனித உரிமையின் குரல் வலை நெரிக்கப்பட்டது காங்கிரஸ் ஆட்சியின் அவசர நிலை காலத்துலதான். இப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மாநிலம் சுதந்திரமாக நடைபெறுவதற்கு மத்திய அரசு எல்லா உதவிகளையும் செய்கிறது. மாட்டிறைச்சிக்கு தடை கிடையாது, மாட்டிறைச்சி சாப்பிடுவதற்கு தடை கிடையாது. இந்திய அரசியல் சாசனம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளை தட்டி பறிக்கும் வகையில் மிருகவதை தடுப்புச் சட்டத்தின் கீழ் மாட்டிறைச்சி விற்பனைக்கு மத்திய அரசு விதித்துள்ள தடையை கண்டித்து திமுக சார்பில் நாளை ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. கால்நடை சந்தைகளில் இறைச்சிக்காக காளைகள், பசுமாடுகள், எருமைகள், கன்றுடன் கூடிய பசுமாடுகள், எருமைகள், ஒட்டகங்கள் ஆகியவற்றை விற்பதற்கு தடை விதித்து மத்திய அரசு கடந்த வெள்ளிக்கிழமை உத்தரவிட்டது. இதற்கு நாடு முழுவதும் கடும் எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. மத்திய அரசின் இந்த உத்தரவை அமல்படுத்தப் போவதில்லை என்று கேரளா, கர்நாடகம், மேற்கு வங்காளம் மற்றும் புதுச்சேரி மாநில அரசுகள் அறிவித்துள்ளன. மத்திய அரசின் முடிவுக்கு எதிராக சட்டம் இயற்றுவது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று கேரள அரசு கூறியுள்ளது. அன்றாடம் பயன்படுத்தப்படும் உணவுப் பொருளான பாலை பதப்படுத்த ரசாயன கலவைகள் உபயோகப்படுத்தப்படுவதாக எழுந்துள்ள புகார் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இப்படி தேவையான உணவு, உடை, இருப்பிடம் ஆகிய மூன்றில் மிக முக்கியமானது உணவு. இதில் பச்சிளம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இன்றியமையாத உணவாக அருந்துவது பால். ஆனால் தற்போது தனியார் பால் நிறுவனங்கள் தங்களது விற்பனையை அதிகரிக்க பாலில் ரசாயனம் கலப்பதாக தமிழக அரசு அறிவித்திருப்பது மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அரசின் கூற்றை ஏற்கும் வகையில் பால் பதப்படுத்துவதற்கு பல்வேறு விதமான ரசாயன பொருட்கள் பயன்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பைச் சேர்ந்தவர்கள். சகஜமாக கிடைக்கக்கூடியது மெயினாக அவங்க கலப்படம்னு பண்ணுறது
எல்லாரும் சொல்ல முடியாது, அநேகமாக பாலில் வந்து தண்ணியை கலப்பாங்க. ஆனால் அந்த கிடைக்கிற தண்ணி வந்து எந்த அளவுக்கு சுத்தம்னு நமக்கு சொல்ல தெரியாது. அந்த தண்ணியில் வந்து ஈகோலி அந்த மாதிரி வகுத்துப்போக்கு இது மாதிரி உருவாகிற வியாதிகள் உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து வந்து யூரியா, அதெல்லாம் ஸ்டெபிலைசர். அடுத்தது வந்து யூரியா, வாஷிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், இந்த மாதிரி வாஷிங் பவுடர், இந்த மாதிரி நிறைய கலக்கிறாங்க. அது எதுக்காகனா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கும் அந்த கெட்டியாக இருக்கணுங்கிறதுக்காக அவங்க கலக்கிறாங்க. கலருக்கும் கலந்து அது வருது. வந்து அதுக்கப்புறம் அதை ட்ராவல் பண்ணி போய் சில்லிங் யூனிட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கே ப்ராசஸ் ஹோமோஜனைசேஷன், பேஸ்டரைசேஷன்லாம் பண்ணி அப்போ அந்த வெசல்ஸை வந்து ஒவ்வொரு பேட்சுக்கோ இல்லை அவங்க ஒரு பீரியாடிசிட்டி வச்சுருப்பாங்க. அதில் வந்து அந்த வெசல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு சில வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் பெராக்சைடுங்கிற கெமிக்கல்லாம் அவங்க வெசல்ஸை க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதை கெமிக்கலை யூஸ் பண்ணதுக்கப்புறம் நல்லா ரின்ஸ் பண்ணி அது வெளியே வரும். இல்லை அதில் ட்ரேசஸ் இருந்ததுன்னா அதன் மூலமாக அந்த வரக்கூடிய நமக்கு கிடைக்கக்கூடிய பாலில் வந்து அந்த கெமிக்கல்ஸ்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. அதனால் வாய்ப்புகள் இருக்குது. தற்போது நாம் அன்றாடம் உண்ணும் உணவும் மெல்ல மெல்ல ரசாயனம் சார்ந்தவையாக மாறி வருவதாக கவலை தெரிவிக்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். இருப்பினும் பாலில் கலக்கப்படும் ரசாயனங்களால் புற்றுநோய் உட்பட பல்வேறு நோய்கள் பாதிக்க வாய்ப்புள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். உணவுப் பொருட்களில் கலக்கப்படும் ரசாயனங்கள் நேரடியாக உடலில் சென்று இரத்தத்தில் கலப்பதால் பாதிப்பு அதிகம் இருப்பதாகவும் கூறுகின்றனர். முக்கியமாக வந்து உணவுப் பொருட்கள் சாப்பிட்றதுனால புற்றுநோய் உண்டாகிறதான்னு ஒரு கேள்வி வந்திருக்கு. எதுக்காக வந்திருக்குனாக்க நிறையா பேப்பர்லலாம் போடுறாங்க, இது சாப்பிட்டா புற்றுநோய் வரும், அது சாப்பிட்டா அப்படின்னு. ஆனால் இப்போ முக்கியமாக நம்ம பப்ளிக்கு சொல்ல வேண்டியது என்னன்னாக்க, இந்த உணவுப் பொருட்கள் அதாவது அதிக கொழுப்பு இல்லாட்டாக்க மதுபானம் அந்த மாதிரி பொருள்கள், ரெண்டாவது சாப்பிட்றது அதிகமாக மீட் ஈட்டிங், மீட்னா மாமிசம் சாப்பிட்றது, அதை குக்கிங் மெத்தடு தண்டூரி குக்கிங், அந்த ஹீட் ரொம்ப அதிகமாகுது, இந்த மாதிரியான பொருள்கள் எல்லாம் சாப்பிட்டா புற்றுநோய் வரத்துக்கு அதிகமான ப்ரொபென்சிட்டி தெர் இஸ் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் கேன்சர் வரும்னு சொல்ல முடியாது, அதனால் வரத்துக்கு வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கே தவிர அதனால தான் புற்றுநோய் உண்டாகிறதுன்னு சொல்ல முடியாது. மக்கள் அன்றாடம் பயன்படுத்தும் பாலில் ரசாயனம் கலப்படம் என்பது மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தி உள்ளது. இந்த விவகாரத்தில் அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பால்ன்றது இது அன்றாடம் டெய்லியும் எல்லாம் சாப்பிட்டு எல்லாருமே சாப்பிடுது. காலையில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் காஃபி டீ எல்லாமே சாப்பிட்றவங்க காலையில். இது இவ்வளோ நாள் அரசு எப்படி கண்டுக்கல இதுவும் இல்லாத இருக்குதுன்னு தெரியல. இது முக்கியமான அன்றாடம் வாழ்க்கையில் முக்கியமான விஷயம் பால்ன்றது. இதுக்கு சீக்கிரம் கொஞ்சம் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். மக்கள் தினமும் உட்கொள்ளும் பாலில் இது போன்ற ரசாயன பொருட்கள் கலந்து விற்பனை செய்வதால் மக்களுக்கு உயிர்கொல்லி நோயான புற்றுநோய் வருவதற்கான காரணம் அல்லது வாய்ப்பு உள்ளதாகவும் மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விவகாரத்தை பொறுத்தவரை தமிழக அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், அதே சமயம் இதுபோன்ற ரசாயனங்கள் கலந்து விற்கக்கூடிய தனியார் பால் நிறுவனங்களை உடனடியாக அடைக்க வேண்டும் என்பது பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. காவிரி தொலைக்காட்சிக்காக ஒளிப்பதிவாளர் பிரகாஷுடன் தாமோதரன். பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் அத்வானி உள்ளிட்ட 12 பேருக்கு லக்னோ சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. அயோத்தியில் அமைந்திருந்த பாபர் மசூதி கடந்த 1992ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி தகர்க்கப்பட்டது. நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. பாஜக மூத்த தலைவர் அத்வானி உள்ளிட்ட 21 தலைவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டன. இதில் முதல் வழக்கில் லக்னோ தனி நீதிமன்றத்திலும் 2வது வழக்கில் ரேபரேலி நீதிமன்றத்திலும் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் பாபர் மசூதி இடிப்பு தொடர்பான குற்றச்சதி வழக்கில் இருந்து அத்வானி, உமாபாரதி, முரளி மனோகர் ஜோஷி உள்ளிட்ட 21 பேரை ரேபரேலி நீதிமன்றம் கடந்த 2001ஆம் ஆண்டு விடுவித்தது. இதை அலகாபாத் உயர்நீதிமன்றம் கடந்த 2010ஆம் ஆண்டு உறுதி செய்தது. ஆனால் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ சார்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதை விசாரித்த உச்சநீதிமன்றம் அத்வானி உள்ளிட்ட தலைவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், லக்னோ, ரேபரேலி ஆகிய 2 சிபிஐ சிறப்பு நீதிமன்றங்களில் நடைபெற்று வந்த வழக்கை ஒரே நீதிமன்றத்தில் விசாரிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டது. இந்த வழக்கில் அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமாபாரதி உள்ளிட்ட தலைவர்கள் இன்று நேரில் ஆஜராகினர். ஐரோப்பிய நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதற்கட்டமாக ஜெர்மன் தலைநகர் பெர்லினுக்கு சென்றுள்ளார்.
அந்நாட்டு பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கலுடனான சந்திப்பின் போது இரு நாடுகளிடையேயான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் ஐரோப்பிய நாடுகளில் உள்ள தீவிரவாத அச்சுறுத்தல் குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மன், ஸ்பெயின், ரஷ்யா, பிரான்ஸ் ஆகிய ஐரோப்பிய நாடுகளுக்கு 6 நாள் சுற்றுப்பயணம் சென்றுள்ளார். டெல்லியிலிருந்து நேற்று புறப்பட்ட பிரதமர் மோடி முதற்கட்டமாக ஜெர்மன் தலைநகர் பெர்லின் சென்றடைந்தார். பெர்லினில் பிரதமர் மோடிக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் ஜெர்மன் பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கலை பிரதமர் மோடி சந்தித்தார். அப்போது ஜெர்மன் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்வதற்கான தளங்களை அமைத்து தருவோம் என உறுதியளித்தார். இதையடுத்து பெர்லின் நகர் அருகே உள்ள 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த அரண்மனையில் மோடியும் மெர்க்கலும் இருதரப்பு உறவு குறித்து பேசினர். இருப்பினும் இரு நாடுகளின் பிரதமர்களும் இருதரப்பு உறவு மற்றும் பொருளாதார நல்லுறவு குறித்து முறைப்படி விவாதித்தனர். இந்தியா ஜெர்மன் இடையே ஐஜிசி எனப்படும் அரசுகள் இடையிலான பேச்சு இறுதியாக டெல்லியில் அக்டோபர் 2015 நடைபெற்றது. அதன்பின் ஐஜிசி பேச்சு இன்று மீண்டும் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு ஒப்பந்தங்கள் இறுதி செய்யப்பட்டுள்ளன. இரு நாட்டு தலைவர்கள் பேச்சுவார்த்தையில் தெற்கு சீன கடல் பகுதியில் நிலவும் பிரச்சினை, சீனாவின் ஒரு பிராந்தியம் ஒரு சாலை திட்டம், அதிகரித்து வரும் பயங்கரவாதம் ஆகியவை குறித்து பிரதமர் மோடியும் மெர்க்கலும் விவாதித்ததாக தெரிய வருகிறது. பின்னர் மதிய விருந்து நிகழ்ச்சியின் போது இரு நாட்டு தலைவர்களும் மூத்த தொழில் அதிபர்களை சந்தித்தனர். ஜெர்மன் பயணத்தை முடித்துக் கொள்ளும் பிரதமர் நரேந்திர மோடி அடுத்ததாக ஸ்பெயின் செல்கிறார். காவேரி பிரைமில் சிறிய இடைவேளை. இணைந்திருங்கள் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். விழித்தெழும் உலகம். விரையும் மாந்தர் கூட்டம். இயற்கை தரும் இனிய பரிசு. மறைந்த பொழுதின் அடிச்சுவட்டில் இன்று துவங்கும் நாள் புதிது. திங்கள் முதல் வெள்ளி வரை நாள்தோறும் காலை 6 மணி முதல் 10 மணி வரை காவேரி நியூஸ் தொலைக்காட்சி. உங்களின் அன்றாட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் தனித்துவமான செய்திகளை உங்களுக்காக நாங்கள் தொகுத்து தருகிறோம். எப்பொழுதும் இணைந்திருங்கள் காவேரி நியூஸுடன். விழித்தெழும் உலகம். காவேரி பிரைம் தொடர்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலை வாய்ப்பில் இருக்கும் இடஒதுக்கீட்டை தமிழக அரசு 3% 4% அதிகரித்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் சட்டம் 2016 படி அரசு பணியிடங்களில் 4% இடஒதுக்கீடு நிறைவேற்றப்படும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 1981ஆம் ஆண்டிலிருந்தே மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பில்
3% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கான இடஒதுக்கீட்டை அதிகரிக்க கேட்டுக்கொண்டதன் பேரில் இடஒதுக்கீடு 4% உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 4% இடஒதுக்கீடானது அனைத்து அரசு பணியிடங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள், வாரியங்கள், உள்ளாட்சி அமைப்புகள், கல்வி நிறுவனங்கள், அரசு உள்ளாட்சி அமைப்புகள், அரசின் நிதி உதவி பெறும் அமைப்புகள் ஆகியவற்றிற்கும் பொருந்தும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் ஸ்மார்ட் கார்டு வழங்குவதற்கான பணி முழுவீச்சில் நடந்து கொண்டிருப்பதாக உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் தெரிவித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜு மற்றும் உணவுத்துறை அமைச்சர் காமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காமராஜ், தமிழ்நாட்டில் 1,96,000 குடும்ப அட்டைகள் இன்னும் ஸ்மார்ட் கார்டு பதிவு பெற முன்வரவில்லை என்றார். ஆதார் அட்டையில் முழுவதுமே ஆங்கிலத்தில் தான் பெயர் முகவரி இருக்கிறது. தமிழகத்தில் தமிழில ஸ்மார்ட் கார்டு கொடுக்கப்பட வேண்டும், கணினிமயமாக்கப்பட்ட குடும்ப அட்டை கொடுக்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தில் அப்படியே ஆதார் அட்டையில் இருக்கிற பெயர் ஸ்மார்ட் கார்டில் தமிழில் டிரான்ஸ்லேட் செய்யப்படுகிறது. அப்படியே அதனை மொழிபெயர்க்கிற பொழுது சில தவறுகள் இதுவரை வந்து கொண்டிருந்தது. அந்த தவறுகளும் வராமல் இருப்பதற்கு வட்ட அளவில் குழுக்கள் அமைத்து அந்த குழுக்கள் மூலம் சரி செய்யப்பட்டு பின்னாலே ஸ்மார்ட் கார்டாக மாற்ற வேண்டும் என்கிற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. அதிமுகவின் இரு அணிகள் இணைவதை யாராலும் தடுக்க முடியாது என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் அரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக முதலமைச்சராக யார் வர வேண்டும் என்பதை 123 எம்எல்ஏக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்றும் தங்களது ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு தான் என்றும் தெரிவித்தார். யாரை முதல்வராக்க வேண்டும் எம்எல்ஏ கையில் இருக்குது. இன்னைக்கு 123 எம்எல்ஏக்கள் ஆதரவு தந்து எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அதுக்கு மாற்று கருத்து கிடையாது. அதில் எடப்பாடி தான் முதலமைச்சர் தொடர்வார். எந்த விதமான ஐயப்பாடும் அதில் கிடையாது. இரட்டை இலை சின்னம் விவகாரத்தில் சசிகலா அணி சார்பில் தேர்தல் ஆணையத்தில் இன்று கூடுதல் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதில் 70,000 பக்க பிரமாண பத்திரத்தை அமைச்சர் சண்முகம் தலைமையில் நிர்வாகிகள் தாக்கல் செய்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு அதிமுக கட்சியில் பிளவு ஏற்பட்டு இரண்டாக பிரிந்தது. இந்த பிளவின் காரணமாக அதிமுக கட்சியின் சின்னமான இரட்டை இலையை தேர்தல் ஆணையம் முடக்கியது. இதையடுத்து இரு கட்சிகளும் இரட்டை இலை சின்னத்தை பெறுவதற்காக பிரமாண பத்திரங்களை தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்து வருகின்றன. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அம்மா அணியினரும் பன்னீர்செல்வம் தலைமையிலான புரட்சித் தலைவி அம்மா அணியினரும் இரு கட்டங்களாக ஆவணங்களை தாக்கல் செய்திருந்தனர். நேற்று 3வது முறையாக பன்னீர்செல்வம் அணியின் சார்பில் கூடுதல் ஆவணம் தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் சசிகலா அணியின் சார்பில் 3வது முறையாக கூடுதல் ஆவணங்கள் தேர்தல் ஆணையத்திடம் தாக்கல் செய்யப்பட்டது. 70,000 பக்கங்கள் கொண்ட பிரமாண பத்திரத்தை அமைச்சர் சண்முகம் தலைமையிலான நிர்வாகிகள் குழு தாக்கல் செய்தது. அதிமுக அணியின் இரு தரப்பினர் கொடுத்த ஆவணங்களின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னம் குறித்த இறுதி முடிவை எடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக தலைவர் கருணாநிதியின் 94வது பிறந்தநாள் விழா மற்றும் அவரது சட்டப்பேரவை வாழ்வின் வைர விழாவை வரும் 3ஆம் தேதி திமுகவினர் விமர்சையாக கொண்டாட உள்ளனர். இந்த விழா நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் அரசியல் கட்சி தலைவர்கள் பங்கேற்க உள்ள நிலையில் விழாவுக்கான ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. கடந்த 1967ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவைக்கு முதன்முறையாக திமுக தலைவர் கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதுவரை நடைபெற்ற அனைத்து தேர்தல்களிலும் அவர் தொடர்ந்து வெற்றி பெற்று 60 ஆண்டுகளாக சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றி வருகிறார். இதனை சிறப்பிக்கும் வகையில் திமுக சார்பில் அவருக்கு வைர விழா நடத்த முடிவு செய்யப்பட்டது. இதனை கருணாநிதியின் பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி நடத்த முடிவு செய்து அதன்படி அவரது பிறந்தநாள் விழா மற்றும் வைர விழா ஆகியவற்றிற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதற்காக சென்னை ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் பணிகள் நடைபெற்று வருகின்றன. விழாவில் பங்கேற்பதற்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து முக்கிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. 13 தேர்தல்களில் நின்று சட்டமன்ற மேலவையிலும் நின்று வென்று ஆக மொத்தம் 1957 தொடங்கி 2017 வரை 60 ஆண்டு காலம் சட்டமன்ற வரலாற்றில் இதுவரை வேறு எந்த அரசியல் தலைவரும் இவ்வளவு பெரிய நீண்ட பயணத்தை சட்டமன்றத்தில் பயணித்தது இல்லை என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி ஒரு மணிவிழாவை கண்டிருப்பவர் தலைவர் கலைஞர். கருணாநிதியின் வைர விழாவில் பங்கேற்பதற்கு காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி தமது வருகையை உறுதி செய்துள்ளார். மேலும்
கூட்டணியில் உள்ள மூத்த தலைவர் என்ற அடிப்படையில் கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்று சந்திக்க உள்ளதாகவும் காங்கிரஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாங்க நினைக்கிறேன். உடல்நிலை பாதிப்பின் காரணமாக தீவிர அரசியலில் இருந்து விலகியுள்ள கருணாநிதியை வைர விழாவில் பார்த்துவிட வேண்டும் என்பதே திமுக தொண்டர்களின் எண்ணமாக உள்ளது. ஆனால் உடல்நிலை பாதிப்பின் காரணமாக வைர விழாவில் கருணாநிதி பங்கேற்கப் போவதில்லை என திமுக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வைர விழாவில் கருணாநிதி கலந்து கொள்வாரா மாட்டாரா என்பது குறித்த உறுதியான தகவல் இதுவரை வெளியாகாத நிலையில் அவர் விரைவில் பூரண நலம் பெற்று தனது 100வது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்பதே ஒட்டுமொத்த திமுகவினரின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் மனோவுடன் ராமகிருஷ்ணா, காவேரி நியூஸ், சென்னை. திமுக தலைவர் கருணாநிதியின் பிறந்த நாளில் அவரை நேரில் சந்திப்பதை தவிர்க்க வேண்டும் என அக்கட்சி தொண்டர்களுக்கு திமுக செயல் தலைவர் மு.க. ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விஞ்ஞான பூர்வ ஊழல் புரிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த கட்சியின் விழாவிற்கு அகில இந்திய அளவில் ஊழல் சாதனை புரிந்தவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை குறிப்பிட்டார். யாருக்குன்னு தெரியல, இந்த விழா முழுக்க முழுக்க அரசியல் விழா. இது கலைஞருக்காக நடத்தப்படக்கூடிய விழா அல்ல. கலைஞருக்காக அந்த விழா நடத்தப்பட்டிருந்தா கலைஞரையும் வந்து பார்க்கும்படியா ஒரு அழைப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. கலைஞருக்காக நடத்தப்படக்கூடிய விழா அல்ல, கலைஞர் பெயரால் நடத்தப்படக்கூடிய ஒரு அரசியல் ஆதாய விழாவுக்கு கலைஞரை அழைத்திருக்கிறார். அதிமுக அரசு அறிவித்தபடி குறைந்த விலைக்கு பால் விற்பனை செய்யாமல் பாலில் கலப்படம் உள்ளது என பொய் கூறுவதாக திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பால் விற்பனையில் நடைபெறும் முறைகேடுகள் காலப்போக்கில் வெளிவரும் என்றார். ஏதோ ஒரு அரசியல் செய்கிறார்கள் என்னவென்று புரியவில்லை. முதலில் அனைத்து பால்களையும் கொள்முதல் செய்து விலை குறைத்து விற்பதாக தேர்தல் அறிக்கையிலே சொன்னார்கள். விலையை குறைக்கவும் இல்லை. தனியார் பால் நிறுவனங்கள் மட்டும் கலப்படம் செய்வதாக சொன்னார்கள். ஏற்கனவே ஒரு வழக்கில் இவர்களுடைய கட்சியை சார்ந்த ஒருவரே பல கோடி ரூபாய் பாலிலே கலப்படம் செய்ததாக கைது செய்யப்பட்டு அவர் அந்த வழக்கே நடைபெறாமல் விடுதலை செய்யப்பட்டும் இருக்கிறார். கோவையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. நோயாளிகள் அனைவரும் உடனடியாக வெளியேற்றப்பட்டதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. கோவை ராமநாதபுரம் பகுதியில் செயல்படும் தனியார் மருத்துவமனையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. தீயானது மருத்துவமனையின் முதல் தளத்தில் ஏற்பட்டதாக விசாரணையில் தெரிய வருகிறது. இதனால் முதல் தளம் முழுவதும் புகை மூட்டமாக இருந்தது. இதைத் தொடர்ந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த உள்நோயாளிகள் அங்கிருந்து உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். தீ விபத்து குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மருத்துவமனையின் தலைவர் பழனிவேலு, மருத்துவமனையின் முதல் மாடியில் இருந்து புகை ஏற்பட ஆரம்பித்ததாகவும் அதை பார்த்தவுடன் நோயாளிகள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டு விட்டதாகவும் கூறினார். தீ விபத்தால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்று அவர் தெரிவித்தார். தீ விபத்து குறித்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயை முழுவதுமாக அணைத்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருத்துவமனை ஒன்றில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் கோவை ராமநாதபுரம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதமான சூழல், அருவிகளில் நீர்வரத்து ஆகியவையால் வரும் நாட்களில் சீசன் களை கட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சில தினங்களாகவே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியான நெல்லை மாவட்டம் செங்கோட்டை, புளியரை, மேக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் குளிர்ந்த காற்றுடன் சாரல் மழை விட்டு விட்டு பெய்து வருகிறது. நேற்று காலை முதல் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சாரல் மழை பெய்ய தொடங்கியது. இதன் காரணமாக வறண்டு கிடந்த குற்றாலம் மெயின் அருவியில் இன்று அதிகாலை முதல் தண்ணீர் வர தொடங்கியது. 5 அருவியில் உள்ள 5 கிளைகளில் 4 கிளைகளில் தண்ணீர் வர தொடங்கியுள்ளது. அருவிகளின் தண்ணீர் வரத்து தொடங்கியுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியோடு அருவியில் நீராடி குவிந்த வண்ணம் உள்ளனர்.
தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கும். முன்னதாக கேரளாவில் மழைப்பொழிவு தொடங்குவது வழக்கம். ஆனால் தற்போது வழக்கத்திற்கு மாறாக தென்மேற்கு பருவமழை முன்னதாகவே தொடங்கும் அறிகுறிகள் தென்படுகின்றன. பொதுத்துறை வங்கிகளில் விவசாயிகள் வாங்கிய கடன்களை தமிழக அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டில் 5 ஏக்கருக்கும் அதிகமாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு சங்கங்களில் வாங்கிய பயிர்க்கடனையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்திருப்பது ஏற்க முடியாதது மட்டுமின்றி கண்டிக்கத்தக்கது என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக தொடர்ந்து கடும் வறட்சி வாட்டி வதைத்து வரும் நிலையில் அனைத்து விவசாயிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். இயற்கை அதன் கொடூர கரங்களால் பேரழிவை கட்டவிழ்த்து விடும்போது சிறு குறு விவசாயிகள் பெரிய விவசாயிகள் என வகை பிரித்து பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே கொள்கை முடிவு என்பன போன்ற நிராகரிக்கப்பட்ட வாதங்களை மீண்டும் மீண்டும் முன்வைத்துக் கொண்டிருக்காமல் 5 ஏக்கருக்கும் அதிக நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு கூட்டுறவு சங்கங்கள் வழங்கிய பயிர்க்கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் முடிந்தால் பொதுத்துறை கடன்களையும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் அதிகரிக்கும் விளம்பர பேனர்கள் கலாச்சாரம் எழில்மிகு அழகை பாதிப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முதலமைச்சரின் உத்தரவையும் மீறி வைக்கப்பட்டு நாள்தோறும் பெருகி வரும் பேனர்களை அகற்ற அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. குடும்ப விழாவானாலும் வாழ்த்து தெரிவித்து வைக்கப்படும் பேனர்களுக்கு முக்கிய இடம் உண்டு. இதில் புதுச்சேரி விதிவிலக்கல்ல. அரசியல் கட்சி தலைவர்களின் பிறந்தநாள், திருமண விழா, கோவில் திருவிழாக்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளுக்கும் பல்வேறு விதங்களில் வித்தியாசமான பேனர்கள் வைத்து அசத்துவது வழக்கம். இந்நிலையில் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமியின் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளில் பல்வேறு விதமான பேனர்களை வைத்துள்ளனர். இதனிடையே விளம்பர பேனர்களால் வாகன ஓட்டிகளில் கவனச்சிதறல் ஏற்பட்டு விபத்துகள் ஏற்படுவதாக புகார் கூறப்படுகிறது. இதுபற்றி முதலமைச்சரிடம் கேட்டபோது தனது பிறந்த நாளுக்கு விளம்பர பேனர்கள் வைப்பவர்கள் தனக்கு முதல் எதிரி என்றார். தனது உத்தரவை மீறி வைக்கப்படும் கட் அவுட்களை உடனடியாக அகற்றும்படி உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். யாரும் இந்த பேனர்களோ கட் அவுட்டுகளோ எனக்கு வைக்கக்கூடாது, அப்படி வைக்கிறவர்கள் எனக்கு எதிரிகள், நான் பிறந்த நாள் கொண்டாடுவதில்லை, மீறி அவர்கள் வைத்தால் பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் நகராட்சியினுடைய அதிகாரிகளோடும் காவல்துறை அதிகாரிகளோடும் இணைந்து அவைகளை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மீறி விளம்பர பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதற்கு சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். போக்குவரத்திற்கு இடையூறாக பொதுமக்களை பாதிக்கக்கூடிய வகையில் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக அவற்றை அகற்றி சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பேனர்லாம் வைக்கிறவங்க தான் என்னுடைய முதல் எதிரினே சொல்லியிருந்தார், அறிவிப்பு வெளியிட்டு இருந்தார். அதை அதிகாரிகள் கண்காணிக்கணும், உடனடியாக பேனர்லாம் அகற்றணும்னு சொல்லியிருக்கார். இது ஒரு வெத்து அறிவிப்பாக தான் பார்க்குறோம். காரணம், இது சொன்ன முதல் வீட்டு வாசலில் தான் மொத்த பேனரும் அவர் வீட்டு வாசலில் தொடங்கி சட்டமன்றம், புதுச்சேரி நகர பகுதி முழுக்க பேனர்களால் நிரம்பி இருக்கிறது. உண்மையில் என்ன செஞ்சிருன்னா, அவருடைய முதல் எதிரி சொன்னால் அவங்க மீது காவல்துறை ஏற்கனவே நடவடிக்கை எடுப்பதற்கான சட்டங்கள் இருக்குது. பேனர் தடை சட்டம் நடைமுறையில் இருக்குது. அந்த பேனர் தடை சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை இல்லை. அதை கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள், குறிப்பாக நகராட்சி ஆணையர்கள், உழவர் நகராட்சி, புதுச்சேரி நகராட்சி, கிராமத்தில் இருக்கிற கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களுக்கெல்லாம் என்னென்னா அதுக்கான அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அவங்க யாரும் இது வரைக்கும் ஒரு பேனரை கூட தொட்டதாக தெரியல. புகழ்பெற்ற சுற்றுலா ஸ்தலமாக விளங்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கு நாள்தோறும் வெளிமாநிலம் மட்டுமின்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். அப்படி வந்து செல்பவர்கள் முகம் சொல்லிக்கும் வகையில் புதுச்சேரி அழகை கெடுக்கும் பேனர்களை அகற்ற வேண்டும் என்பதும், சாலை விபத்துக்களை ஏற்படுத்தும் விளம்பர பேனர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்பதே அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது. காவேரி நியூஸ் செய்திகளுக்காக ராஜா,
ராமகிருஷ்ணன் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஒளிப்பதிவாளர் நடராஜுடன் செய்தியாளர் ராஜீவ். இன்று முடிவடைந்த இந்திய பங்குச் சந்தைகள் பற்றியும் லாபம் மற்றும் நஷ்டத்தை சந்தித்த நிறுவனங்கள் குறித்தும் தற்போது பார்க்கலாம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 50 புள்ளிகள் ஏற்றம் கண்டு 31,159 புள்ளிகளில் வர்த்தகம் நிறைவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டின் நிப்டி 19 புள்ளிகள் ஏற்றத்துடன் 9,624 புள்ளிகளில் இன்றைய நாளுக்கான வர்த்தகம் முடிவடைந்தது. நிப்டி 50யில் இன்று அதிக லாபம் பார்த்த பங்குகளுக்கான வரிசையில் அரபிண்டா ஃபார்மா 13.22% லாபமும், அதானி போர்ட்ஸ் 3.83%, என்டிபிசி 3.04%, பேங்க் ஆஃப் பரோடா 2.79%, டெக் மஹேந்திரா 2.33% அளவிற்கும் லாபம் பார்த்தன. நிப்டி 50யில் இன்று அதிக நஷ்டமடைந்த பங்குகளுக்கான வரிசையில் பவர் கிரிட் கார்ப் 2.39%, பிபிசிஎல் 2.13%, பாரத் இன்ஃப்ராடெல் 1.87%, ஐடிசி 1.39%, ஹெச்டிஎஃப்சி 1.21% அளவிற்கும் இன்று ஒரே நாளில் நஷ்டமடைந்துள்ளன. இலங்கையில் மழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை ஏற்றிக்கொண்டு இந்தியாவின் 3வது கப்பல் கொழும்பு துறைமுகம் சென்றடைந்தது. அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பொருட்களை விநியோகம் செய்யும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இலங்கையில் கடந்த 40 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கொட்டி தீர்த்த கனமழையால் அந்நாட்டின் தென்மேற்கு பகுதி முழுவதும் வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. 15 மாவட்டங்களை சேர்ந்த சுமார் 5 லட்சம் பேரின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. வீடுகளை இழந்த 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் நிவாரண முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர். வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 160ஐ தாண்டியுள்ளது. 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகி உள்ளனர். மழை வெள்ளம் பாதித்த பகுதிகளில் இலங்கையின் முப்படையினர் முழுவீச்சில் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவிகளை வழங்க இந்தியா நிவாரணப் பொருட்கள் அடங்கிய கப்பல்களை அனுப்பியுள்ளது. இந்தியாவின் 3வது நிவாரண கப்பல் கொழும்பு சென்றடைந்துள்ளது. இந்த கப்பலில் கொண்டு செல்லப்பட்ட நிவாரணப் பொருட்களை இலங்கை அதிகாரிகள் பெற்றுக்கொண்டனர். கப்பலில் சென்றுள்ள மருத்துவர்கள் மற்றும் நிவாரண குழுவினரை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அனுப்பி வைக்கும் நடவடிக்கைகளை இலங்கை அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளனர். காலா படத்தின் கதைக்கரு மற்றும் தலைப்பு தன்னுடையது என ராஜசேகர் என்பவர் சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். 1996ஆம் ஆண்டே காலா பட தலைப்பை பதிவு செய்து வைத்திருப்பதாகவும் அவர் தனது புகாரில் குறிப்பிட்டுள்ளார். காலா படத்தின் காட்சிகள் அனைத்தும் இம்மாதம் 28ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. இப்படத்தின் ஷூட்டிங் தற்பொழுது மும்பை தாராவியில் நடைபெற்று வருகின்றது. சில தினம் முன் இப்படத்தின் ஷூட்டிங் சென்னையில் பிரசாத் லேபில் தாராவி அமைப்பு போல் ஒரு செட் செய்யப்பட்டு காட்சிகளை படமாக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது நிஜமாகவே மும்பை தாராவியில் ஷூட்டிங் நடைபெற்று வருகின்றது. சூப்பர் ஸ்டாரை வைத்து பொது இடத்தில் ஷூட்டிங் செய்வது மிக கடினம். ஆனால் அதையும் தாண்டி ரஞ்சித் விடாமுயற்சியால் படமாக்கி வருகின்றார். இந்நிலையில் தாராவியில் நடக்கும் ஷூட்டிங்கை ரசிகர்கள் போனில் படமாக்கி இணையதளத்தில் வெளியிட்டனர். ரஞ்சித் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்கும் காலா படத்தின் படப்பிடிப்பு தொடங்கியுள்ளது. சென்னையில் செட் அமைத்து காட்சிகளை படமாக்க திட்டமிட்டிருந்த நிலையில் படத்தின் காட்சிகளை மும்பை தாராவி பகுதிகளுக்கே சென்று படமாக்க தொடங்கியுள்ளனர் படக்குழுவினர். இந்த நிலையில் ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோ ஒன்று இணையதளத்தில் வெளியாகியுள்ளது. ரசிகர்களே மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. 8ஆம் தேதி முதல் தொடங்கியுள்ளது. இப்படத்தின் ஷூட்டிங் தற்பொழுது மும்பை தாராவியில் நடைபெற்று வருகின்றது. சில தினம் முன் இப்படத்தின் ஷூட்டிங் சென்னையில் பிரசாத் லேபில் தாராவி அமைப்பு போல் ஒரு செட் செய்யப்பட்டு காட்சிகளை படமாக்க திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இப்பொழுது நிஜமாகவே மும்பை தாராவியில் ஷூட்டிங் நடைபெற்று வருகின்றது. சூப்பர் ஸ்டாரை வைத்து பொது இடத்தில் ஷூட்டிங் செய்வது மிக கடினம். ஆனால் அதையும் தாண்டி ரஞ்சித் விடாமுயற்சியால் படமாக்கி வருகின்றார். இந்நிலையில் தாராவியில் நடக்கும் ஷூட்டிங்கை ரசிகர்கள் போனில் படமாக்கி இணையதளத்தில் வெளியிட்டனர். தென்னிந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அடுத்த ஓரிரு நாட்களில் இதற்கான சூழல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.
கடந்த 2 நாட்களாக கேரளாவில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்துள்ளது. ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இன்று முதல் கேரளாவில் துவங்கியுள்ளது. அடுத்த 2 அல்லது 3 நாளில் தமிழகம் உள்ளிட்ட தென்னிந்திய பகுதிகளில் துவங்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. சிவகங்கை, குளச்சலில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திருவாடானை, நாகர்கோவிலில் 4 சென்டிமீட்டர் மழையும், கமுதி, காரைக்குடி, பேச்சிப்பாறையில் 3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பெய்யும் என்றும் தென்மேற்கு பருவமழை பெய்யும் சூழல் உருவாகியுள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை உங்கள் முன்வைத்த காவேரி பிரைம் நிறைவு பெறுகிறது. நடுநிலையான செய்திகளை முழுமையாக அறிந்து கொள்ள பயணிப்போம் காவேரி நியூஸ் தொலைக்காட்சியுடன். புதிய செய்திகளை அறிந்து கொள்ள kaverinews.tv என்ற இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.